படிப்படியாக மாற்றி தரேன். கொண்டு வா. கர்மசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது. அந்த அவங்கள முன்னால் வர சொல்லுங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். திருமணம் சம்பந்தமான தடைகளெல்லாம் நீங்கியாச்சு. ஆவணிக்குள்ள வெற்றிகரமான காலத்தை உருவாக்கி வாழ வச்சு தந்தா போதும்ல. வேற என்னப்பா வேணும்? அந்த பிள்ளையை மாற்றிட்டேன், மனத்தை மாற்றித்தாரேன். பொறுமையாக பாக்கியம் அந்த அறிகுறி தோன்றும். கர்மசாமிக்கு வேலை சம்பந்தமாக முடிவெடுத்து வெற்றி காண முடியவில்லை என்று கேட்டு வந்தவர்கள் நின்னுக்காங்க. அம்மா நின்னுக்காங்க, அம்மா நின்னுக்காங்க. காலில் வந்துட்டு வரலாம். என் வயதுக்கு பெரியவங்க கூட நீங்கள் இதில் நிற்கிறீங்க. என்னை விட கூடுதல் படித்தவங்களும் நிற்கிறீங்க, செல்வம் உடையவர்களும் நிற்கிறீங்க. உங்கள் யாருடைய மனதும் பாதிக்காமல் நான் நடக்கணும்ல. அப்போ நீங்கள் பொறுமை காக்கணும், அது ரொம்ப முக்கியம். உண்மையா இல்லையா? என்னடா தம்பி சொல்லுது சரியா தப்பா? சாமி ரொம்ப பக்தி உடையவர், ஞானம் உடையவர், ஆனால் மனிதர்களை மதிக்க மாட்டேக்காருன்னு நாளைக்கு ஒரு கெட்ட பேர் சொல்லக்கூடாதுல்ல. என்னம்மா 1.5 வருஷமாக நீ பார்க்குற வேலையில் மனக்குழப்பமும் வருத்தமும் இருக்குண்டா. இப்போ நிலையான வருமானத்தை பெறக்கூடிய தடையும் ஒரு மாற்றம் உருவானால் நல்லா இருக்குமாங்கிற சந்தேகமும் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. அதனால் புதுமையான பணியும் நல்லது, அதவே சரி பண்ணித்தாரேன். வேறு என்ன வேணும்? இந்தா புண்ணியத்தை சேர், வெற்றி உண்டு. ஒரு கேள்விக்கு பதில் சொல். பழனிமலை முருகன், திருப்பதி வெங்கடாஜலபதி 2 பேரும் உங்கள் இடத்துக்கு வராங்களே, என்ன காரணம்? அதனால் திருப்பதிக்காரர் வர்றது மிக சரி. என் தந்தை பழனிமலை முருகன் 2 காலில் விட்டுவாங்க. உங்களுடைய பக்தி உண்மையானதுங்கிறத என் மூலமாக நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்களா? உண்மையா இல்லையா? எஸ், காலில் விட்டுவாங்க. புரியுதா? இதுதான் உண்மை. யார் எந்த தெய்வத்தை வணங்குகிறார்களோ அவர்கள் முன்னின்று நின்றால் அந்த பக்தி உண்மையானது என்பது பொருள். இந்த பக்தி உன்னை உயர்வு காட்டும். இந்த மகளே, கோடி செல்வத்தை பெறுவாய். வேற சத்தியமாக கிடைக்கும். முதல் சம்பளத்தை திருப்பதி உண்டியில் நீ போட்டுறணும், வெற்றி அடைவாய். இந்தா செல்வத்தை சேர் மகளே, புண்ணியத்தை அடை. உன் பிள்ளைய டாக்டரேட் படிக்க வச்சு மெடிக்கல் சயின்டிஃபிக்காக ஆகுவான். அசத்து ஓ, ஆடி அமாவாசைக்கு ஆனந்தமாக வந்து சேர். டைரியில் எழுதி வச்சுக்கிடுத போய். எஸ், நல்லா இருங்க. போயிட்டாங்க. ஆகஸ்ட் 12 ஆடி அமாவாசை. எஸ், போயிட்டாங்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு நீ அது கர்மசாமி, என் வீட்டில் காதல் நடக்கு. பையன் காதலிக்கானா? வாங்க. என்ன நீ காதலிச்சியா? இல்லை. உத்தமனாடா புழுனி பேர சிறுகால்னு விட்டுறாங்க. ஹரி ஓம் நமோ நாராயணா, ஹரி ஓம் நமோ நாராயண. பாப்பா, அவளையே அவன் கல்யாணம் முடிச்சுக்கிட்டது தான் மிக சரி. ஒரு பிரச்சனையும் வராது. எதையும் தாங்கும் இதயம், சட்டம் அவனுக்கு உதவியாக இருக்கும். நீ எதிர்ப்பு தெரிவிக்காமல் இல்லை என்றால் கூட்டிட்டு ஓடிடுவான், உன்னைய போலீஸ் விசாரிக்கும். விட்டுக்கூடு மகனே, வெற்றி உன் பக்கம். சரியா? மகிழ்ச்சியாக கால் வந்துட்டு வரலாம் தாயே. அப்புறம் நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு இருக்கா? திண்டுக்கல் நீதிமன்ற வழக்கு, சொத்து சம்பந்தமான குழப்பம் முடிவு. வாடா தம்பி, என்ன நீதிமன்றத்தில் வழக்கா? வாங்க, முன்னால் வாங்க. வாங்க, எல்லாரும் வந்து உட்காருங்கடா. திண்டுக்கல்லா உங்களுக்கு? சரி, என்னடா வேணும் தம்பி? எந்த ஊரில்? வா அக்கா, வா பக்கத்தில் வாக்கா. அக்கா வா, உட்கார். கர்மசாமிக்கு
முகத்தை திறந்து வை மகளே. நீங்கள் உட்காருங்க. வந்து கண்ணை முடிக்காடா. 3 வருஷத்துக்கு போக வேண்டாம்டா. 3 வருஷத்துக்கு போக வேண்டாம். இந்த செந்தமிழ்நாட்டிலேயே இருந்து கொஞ்சம் தொழிலையும் பார்த்து வெற்றி ஆகிக்கா. 6 மாதத்துக்கு ஒருக்க போய் வந்து கொண்டே இரு. நிலையானது 3 வருஷத்துக்கு பிறகுதான் முடியும். வெற்றி தாரேன், இங்கேயே சொத்தும் தாரேன், செல்வமும் தாரேன்டா. வெற்றி அடைவாய். வேறு என்ன வேணும்? அந்த நீதிமன்றத்தில் வழக்கு அப்போ நீ தானா? சரியாக 9 மாதத்துக்கு பிறகு அந்த வழக்கு தீரும். உன் பக்கத்தில் சக்ஸஸாக நடக்கும். போ. 9 மாதத்துக்குள்ளே முடியுது. ஆமாம். நாளை காலையில் என்னையை பார்த்து போ. 6 மாதத்துக்கு ஒருக்க போயிட்டு வான்னு சொல்லிட்டேனே. வாமா. நேரத்தை வேஸ்டாக்காமல் வாங்க. கண்ணை முடிக்காம எல்லாம் வெற்றியாக நடக்கும். சாமியே ஊதி பூசிக்கா. சிவாய நம. இன்னைக்கு உத்தரவு இவ்வளவுதான். அடுத்த உத்தரவில் அதை கேளுங்க. அடுத்த உத்தரவு. காலையில் என்னை பார்க்குறீங்களாப்பா? வாங்கடா குட்டி பிள்ளைகளா, வாங்கடா. கற்பா ஐஸ்வர்யமா இருடா. யாரு பொட்டச்சியா நீ? சந்தோஷம். இவன் சினிமா துறைக்கு போவான்டா. இந்த பையன் யார்? சினிமா துறைக்கு போவான். என்ன வெற்றியாங்க? போங்க. கர்மசாமிக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனை யாருக்கு? கால் வந்துட்டு வரலாம். என்னப்பா செய்யணும் உனக்கு? கருப்பசாமி இருக்காராப்பா உன் எல்லையில். அந்த எழுதி கொடுத்தவன் அக்ரிமெண்ட் என்கிட்ட இல்லை. இப்போ அதை மீண்டும் பெறணும்னு சொன்னால் என்னப்பா அர்த்தம்? கால் வந்துட்டு வா. இந்த கனியை வச்சுக்கிட்டு 9 நாளில் அவன்கிட்ட போய் பேசிட்டு வா. மீண்டும் என்னை வந்து பார், லாபகரம் நடக்கும். போ பெண்ணடியாலே கால் வந்துட்டு வா. என்னம்மா பக்கத்தில் வா. கண்ணை மூடி நிமிர்ந்து உட்கார பார்ப்போம். ஒரு மயில் பறந்து வருது. முருகா, இந்த மயில் வருவதற்கு காரணம் என்ன? அப்படியா? தூது வந்துருமா? வந்துடும். கால் வந்துட்டு வரலாம். பழனி எல்லையில் முருகப்பெருமானுடைய கோயில் குடிகொண்டிருக்கிற கொடிகட்டி வாழக்கூடிய முருகப்பெருமான் ஆட்சிக்கு உட்பட்ட இடத்துலேருந்து பெண் வருகிறது. அங்கேருந்து தூது வருகிறது. மயில் வந்துருச்சு. அதனால் ஆவணிக்குள்ளே அந்த கல்யாணத்தை நிர்ணயமாக்கி வெற்றியாக்கி தரேன். மன கலக்கம் இல்லாமல் இருக்கும் மகளே. சென்று வரலாம். பழனி யார்? பழனி எழுந்து யாருப்பா? நீங்கள் பழனியா? கால் வந்துட்டு வாங்க. தென்பழனி மலையோரம் தெள்ளுதவள். யாருமா அது? வீட்டுக்காரன். கால் வந்துட்டு வாமா. என்னம்மா பிள்ளை நீங்களாம்? வாங்க பெரியப்பா. இல்லை நான் பெரியப்பாங்க, நீ படையப்பாங்க. நல்ல விடையப்பா அது. அற்புதம் குறையாமல் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் 6 மாத காலங்களுக்குள் பிள்ளைகளுடைய மனநிலைகளை பற்றியும் உங்களுடைய பணம் இழப்பீடுகளை பற்றியும் உடல் ஆரோக்கியங்களை பற்றியும் இப்படியெல்லாம் இருப்பதை விட இந்த உலகத்தை விட்டே பெயரலாமே, ஏன் இந்த வேதனையை கொடுத்த கருப்பசாமி அப்படின்னு என்னை நீங்கள் கேட்க வந்திருக்கலாம். உண்மை அதானே மக்களே? கால் வந்துட்டு வாங்க. பாத்தியா, எல்லாரையும் நல்லா வாழ வைக்கணும்ப்பா. எல்லாருமே கடவுளை கும்பிடும் பொழுது நீங்கள் மட்டும் நல்லா இருக்குன்னு நினச்சி கும்பிடாதீங்க.
எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினச்சே கும்பிடுங்க. என்னண்ணே வேறு என்னப்பா வேணும்? எனக்கு தெரியும், அதான் நான் சொன்னேன் இடம் சம்பந்தமான விஷயங்கள்னு சொல்லிட்டேன், வெளியே சொல்ல வேண்டாம். அவன் மனசை மாற்றி உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். நல்லா இருப்பா, வா மகளே, ஜெயித்துருவோம், வந்துடும். சரியாரு அமாவாசைக்கு போனாலும் அந்த பிள்ளையுடைய போட்டோ கொடுத்து என்னை பாரு, பிள்ளைலாம் நல்லா இருக்குப்பா, நீ நல்லா இருக்கும். அண்ணே 70 வயசு இருக்குமா? 79 வயசு, முழங்கால் வலிக்காமல் குளிரவா செய்யும்? இந்த வயசில் பகவான் இப்படியாவது நடத்த வச்சுக்கிறானே, பெருமைப்படுங்கண்ணே. உண்மை தானே? ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே உடல் சோர்வது உலகத்தின் இயற்கை. இயற்கையை வெல்ல யாராலும் முடியுமா? மனதை வேணால் சாந்தப்படுத்திக்கலாம், இயற்கையை வெல்லவே முடியாது. முடியுமாயா? கால் வந்துட்டு வாங்க. என்னடா பரமேஸ்வரா, நல்ல டை அடிச்சிருக்கியப்பா. நான் உண்மையான கருப்பு முடின்னு நினச்சேன். இது எங்கடா கிடைக்கும்? நான் கொஞ்சம் அடிச்சுக்கிட்டுமா? இல்லைடா, ஆன்மீகத்துக்கு அது பொருந்தாது. கால் வந்துட்டு வா. வெற்றி வேல். என்னடா வேணும்? பக்கத்தில் வா, நிமிந்து உட்கார், கண்ணை மூடு. உன் வீட்டு பொம்பளை உன் சொல்ல கேட்காளாடா? அவளால் தான்டா இந்த பிரச்சனையும் சொத்து குழப்பமும். இத்த வயதுக்கு மேலே அவளை செவிட்டில் ஒன்றால் அடிக்க முடியுமாடா? கஞ்சி ஊற்ற மாட்டாடா. காலில் வந்துட்டு வாடா, காலில் வந்துட்டு வா. இந்த சொத்து சம்பந்தமான விஷயத்தில் உனக்கு தீர்ப்பு தந்திருக்கேன். ஐப்பசி மாதத்துக்குள்ள சமாதானமான முடிவோட உன் உரிமை கிடைக்கி சந்தோஷமாவா. ஆடி அமாவாசைக்கு வந்து சார் சத்தியமாக படிக்க வை. ஏன் 6 நாள் அவள் படித்து வருவாடா. ஓ கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. பிள்ளைகளை பற்றி கேட்டு வந்தது யாரு? பின்னால் நிற்கிறார் அண்ணன். யாரை பற்றி கேட்கணும்? காலில் விட்டுவாங்க. என்ன என்ன விஷயம்? என்ன விஷயம்? ஏம்மா உடல்நிலை சரியில்லைன்னா ஆஸ்பத்திரியில் பார்க்க வேண்டியதானம்மா. சாமியை நம்ம கும்பிட வேண்டியதான், வணங்க வேண்டியதான். அதுதானம்மா உண்மையானது. என்ன அதுதானே உண்மையானது. நோய்க்கு சாமி எப்படி தீர்க்கும்? அதுதான் சாமிக்கு தெரியும். ஆ பக்கத்தில் வாங்க. என்ன டிபார்ட்மெண்ட் நீங்கள்? ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லையா? இவங்களுடைய உடம்பு நல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா? கார்ட்டை பற்றி என்ன சொன்னாங்க? ஒன்றும் இல்லையா? ஹார்மோன்கள் சம்மந்தமாக என்ன சொன்னாங்க? ஒன்றுமே பிரச்சனை இல்லை. முட்டில் உள்ள சவ்வு நீர் சம்மந்தமான விஷயத்தில் தான் அந்த வலி இருக்குது. இடுப்பு முட்டு இவைகள் தான். இதுக்கு ஒருத்தர் செய்வனையும் வைக்கலை, ஒன்றும் நடக்கலை. கருப்புசாமி நீ தாப்பா பார்க்கணும். கால் விட்டு வாங்க, நீங்கள் உட்காருங்க. இந்த அம்மாவுக்கு மனப்பயம் ரொம்ப. உடல்நிலைகள் சம்மந்தமாக பாதிக்கப்பட்ட பிறகு நமக்கு ஏதோ மையம் தந்திரமாக குழப்பம் நடந்திருக்குமோ என்ற ஒரு ஐயப்பாடு உள்ளத்தில், அந்த சைக்காலஜி எஃபெக்டில் அது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லி மாயையில் தெரிகின்ற சில நிழல் தோற்றங்களை வச்சு இந்த பொம்பளை பயப்படுது. அப்படி ஒன்றுமே கிடையாது. நான் உண்மை பேசக்கூடியவன். இதுக்கங்கிட்டு நீங்கள் பயந்தீங்கன்னா உங்கள் இஷ்டம், எனக்கு ஒன்றும் தெரியாது. என்ன எந்த துன்பமும் இல்லை. இந்த கனியை வச்சு கும்பிடுங்க, மனம் தெளிவடையும். எந்த ஒரு தீய சக்தியும் வீட்டுக்குள்ள நுழையாது. பாக்கியம். பணம் 3 மாதத்தில் கிடைக்கும். வேலை 2026 முடிகிறதுக்குள்ளே எல்லாமே சக்ஸஸாக நடக்கும். எல்லோரும் அங்கே போய் இருங்க, நான் வரேன். தரேன். ஆடி அமாவாசைக்கு உங்கள் பங்கு இருக்கட்டும். புண்ணியங்கள்.